ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாட்ச் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசிடியில் நிறைய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருப்போம். எக்ஸ்பெஷலி ரீட்டைலர்ஸை ட்ராப்பில் அடிக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, டர்ட்டில் சூப்பாக இருக்கட்டும், இல்லை வென மாடலாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் ஒரு மாடல் கண்டினியூவேஷனில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இன்டியூஸ்மெண்ட், அதாவது நிறைய இடத்துல வந்து இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட்டில் நடக்குது. இதை வச்சு நம்ம என்ட்ரி போக முடியுமா முடியாதா, ஆக்சுவலாக ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட் எப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி டயக்ராமேட்டிக்காக பார்த்துட்டு அதோட செக்லிஸ்ட் என்ன, அட் த சேம் டைம் இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ வந்து ஒரு எம்எஸ்பி கொடுக்கும் அண்ட் தென் மறுபடியும் இன்னொரு எம்எஸ்பி கொடுக்கும் கரெக்டாக. இதை நம்ம ஏன் அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை கரெக்டாக, ஒரு நிமிஷம், இந்த ஹையை மார்க்கெட் உடச்சிருக்கு, அதே மாதிரி இந்த ஹையை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உடச்சிருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் ஆஸ்னா எம்எஸ்பி, ரைட்? அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு வந்து ஒரு எம்எஸ்பி தான். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எம்எஸ்பின்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ இதில் தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் வச்சு என்ட்ரிஸ் வந்து போக போகிறோம். இப்போது மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல எம்எஸ்பி கொடுத்துருக்கு, ஆனால் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா, இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நோ. மார்க்கெட்டில் எப்போதுமே அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து நம்மளால் பார்க்க முடியும் கரெக்டாக. ஸோ நான் இப்போ எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹையை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஓகே கூல். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், மார்க்கெட் மேலே போகும் ரைட், அண்ட் தென் கீழே வந்து வரும்போது இப்போ ஒரே லைனாக வந்துருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ அதில் நிறைய புல் பேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ மேலே போகும்போதும் ஸ்ட்ரெயிட் லைனாக போயிடாது. ஸோ கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எம்எஸ்பி வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நடந்த எம்எஸ்பி தான் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு சின்ன புல் பேக் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு லேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எம்எஸ்பி வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நேம்லாம் வைப்பாங்க, இம்பல்சிவ் மூவ், கரெக்டிவ் மூவ், அண்ட் தென் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டினியூஷன் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல ஐசிடிக்குள்ளே. நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு புல் பேக் இருக்குது கரெக்டாக. இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த வேவோட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான் ரைட்டா. இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவான். ஸோ அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் லோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் அந்த இடத்துக்கிட்ட வரும். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்லியாக இருக்கக்கூடிய பையர்ஸ் ஓகே இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிடுச்சு, இனிமேட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் வந்து ஏர்லியராகவே போயிடுவாங்க. ஸோ இதுதான் ரீட்டைலர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் லாங் போகிறீங்க, லைட்டாக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் லாங் போகிறீங்கன்னா இது வரையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்களோட டிபி, உங்களோட எஸ்எல் அண்ட் டிபிக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ட்ஸ் நீங்கள் செட் பண்ணி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஏர்லியாகவே உங்களை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ட்ராப்பில் மார்க்கெட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஏர்லியராக மார்க்கெட் நம்மளை ட்ராப்புக்கு எடுத்துகிட்டு வர்றதை வில் பி காலிங் தட் ஆஸ் இன்டியூஸ்மெண்ட். ஸோ எங்கே இருக்குது ஐடிஎம்னு இதை மார்க் பண்ணுவாங்க. அப்போ இதை தான் இன்டியூஸ்மெண்ட். சரி ஓகே, நீங்கள் இதை வச்சு என்ட்ரி போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எங்கே அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த இடம் மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிடிஆரே இருக்கும் கரெக்டாக. ஆர்டர் பிளாக் இருக்கலாம், எஃப்இஜி இருக்கலாம், ஐஎஃப்இஜி, ஏதோ ஒரு பிடிஆரே இருக்கும். இந்த இடத்துல நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்இஜி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ அப்போ மார்க்கெட் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நிறைய பேர் என்ன கன்சிடர் பண்ணுவீங்க, மார்க்கெட் வந்து என்னோட எஸ்எல்லை வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்களா. ஸோ அதுக்கான ரீசனே இதுதான். ஸோ மார்க்கெட் எப்போ நம்மளோட எஃப்விஜியில் பட்டு அதுக்கப்புறம் போகுதோ அங்கே தான் நமக்கு என்ட்ரி. அப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி வேலிட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரியை இந்த 50% கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் இந்த 50% ஆஃப் எஃப்இஜி கிட்ட வச்சு அங்கேருந்து நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் 1:1.5 ஆர் 2 வரையும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல இன்னொரு எம்எஸ்பி வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேக் பண்ணும் நம்ம
ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வேவ்ல. ஓகே, அப்போ இந்த இடத்துல எங்கே தான் இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்குன்னா இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது வந்து பை மாடலுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து செல் மாடலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ஸோ பை என்ட்ரி மாடல், அதாவது அப் ட்ரெண்டில் எப்படி வந்து நீங்கள் என்ட்ரிஸ் வந்து போடுவீங்க அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எம்எஸ்பி வந்து மார்க்கெட் மேக் பண்ணுது. இப்போ ஒரே ஸ்விங்கில் போகாது. ஸோ ஒரு புல் பேக் கொடுத்துருக்கோம். அந்த புல் பேக்கில் மார்க்கெட் மறுபடியும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது இங்கே நம்ம பை என்ட்ரி போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரீவியஸாக இங்கே ஏதோ ஒரு பீரியரே நான் இங்கே எஃப்இஜி சொல்லியிருக்கேன். நீங்கள் தாராளமாக இங்கே ஐஎஃப்இஜி யூஸ் பண்ணலாம். ஆர்டர் பிளாக் எதாக இருந்தாலும் தாராளமாக கண்டினியூஷன் ஆர்டர் பிளாக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கே. அண்ட் தென் அந்த வேவ் இப்போ வந்து நம்மளோட 50% ஆஃப் எஃப்இஜியில் டேப் பண்ணும் பட்சத்தில் அங்கேருந்து உங்களோட ரிஸ்க் மேக்ஸிமம் ஒரு ஸ்கேல்பிங் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 பிப்ஸ்லேருந்து 90 பிப்ஸ் வரையும் நீங்கள் ரிஸ்க் வைக்கலாம். அதுக்கு மேலே ரிஸ்க் வைக்காதீங்க. ஈவன் தோ ஹை ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் வந்து ஒரு 90 பிப்ஸ் கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 180 பிப்ஸ் வரையும் வெயிட் பண்ணலாம், அடுத்து இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை வரையும். ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பை என்ட்ரி வந்து போட முடியும். ஸோ பை என்ட்ரி வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம போடுவோம். அப்போ நெக்ஸ்ட் செல் என்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதே செக்லிஸ்ட் தான், பட் அது எப்படி நம்ம இன்வெர்ட்டடாக இருந்துச்சோ அது மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வருது. ரைட்டா? ஸோ அடுத்து மேலே போகுது புல் பேக். மறுபடியும் இது ஒரே லைனாக வருமானு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. சார்ட்டில் வந்து நமக்கு கேண்டில்ஸ் பார்க்கும்போது ஒரே லைனாலாம் வராது. ஒரு சின்ன சின்ன புல் பேக்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய புல் பேக்கில் தான், அதாவது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய புல் பேக்கில் தான் நம்ம என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மேலே போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய புல் பேக்கை டேப் பண்ண உடனே நீங்கள் ஏர்லியராக செல் போட்டக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் மறுபடியும் நம்மளோட வேலிடாக இருக்கக்கூடிய, ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ஓடிஇ வரைய தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஜோன், அதாவது அந்த 70 79 அந்த ஜோன் வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிடிஆர்ஏ எஃப்இஜியாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஐஎஃப்இஜியாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிடிஆர்ஏல டேப் வச்சு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நீங்கள் ரிஸ்க் வச்சு ரிவார்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதுதான் மக்களே ரொம்பவே சிம்பிளான இன்டியூஸ்மெண்ட் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு செக்லிஸ்ட் என்ன, பிகாஸ் நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்த்தாச்சு, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ செக்லிஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க்காக இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதோட செக்லிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், எம்எஸ்பி வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஷனில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் எஸ்எம்சி தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ரைட்? ஸோ ரெண்டாவது செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக் தி லேட்டஸ்ட் புல் பேக் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதுதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட். அந்த இன்டியூஸ்மெண்ட் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா அது. நெக்ஸ்ட் மூணாவது வந்து அந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஐல நமக்கு ஒரு எஃப்விஜி இருக்கணும். ஓகே, அண்ட் தென் நாலாவது மார்க்கெட்ல இன்டியூஸ்மெண்ட் நடக்குதான்னு பார்ப்பீங்க. ஒன்ஸ் நமக்கு அஞ்சாவதா இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிடிஆர்ஏ, இங்கே எஃப்விஜி நான் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பிளாக் ஐஎஃப்விஜி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதோட 50% என்ட்ரி மினிமம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1:1.5 வரையும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்து வெயிட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு 50 பிப்ஸ் ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து 75 பிப்ஸ் வரையும் நீங்கள் தாராளமாக வந்து ரிவார்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். ஒருவேளை நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் என்ட்ரி எடுக்கணும்னா இதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா அதோட செக்லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ரைட்? கூல். ஸோ இப்போ வந்து இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எப்படி நம்ம ரியல் டைம் சார்ட்டில் ஒர்க் ஆகுன்ட்டு பார்த்தோம். நான் எடுத்துக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா XAUSD-Forex.com அண்ட் நம்ம இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம 5 மினிட்ஸில் செக் பண்ணிவிட்டு இன்னும் 1 மினிட்ல நான் போய் உங்களுக்கு தெளிவாக காமிச்சேன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். கூல். ஸோ இப்போ மார்க்கெட் என்னவா இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. ஏன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எம்எஸ்பி வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட பார்ட் 2ல எடுத்துகிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் ஒரு ஹை மேக் பண்ணுது, அகெயின் புல் பேக். ரைட்? அண்ட் தென் அகெயின் மார்க்கெட் மேலே போகுது, ஒரு புல் பேக். அகெயின் என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல சாப்பியாக இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஹை வந்து இதுதான். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு எம்எஸ்பி நடந்திருக்கு. லெட்ஸ் மார்க் தட் எம்எஸ்பி ஹியர். கூல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எஸ்பி தான் நம்மளோட செக்லிஸ்ட்டில் மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த எம்எஸ்பியை வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு.
அண்ட் தென் இங்கேயும் நம்மளோட செக்லிஸ்ட் படி எம்எஸ்பி மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு எம்எஸ்பி ஒருவேளை நீங்கள் எஸ்எம்சி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஸ்விங் லோ எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட ஸ்விங் லோ. அதே மாதிரி இதுதான் வந்து நம்மளோட ஸ்விங் ஹை. இப்போ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போல அதில் மல்டிபிள் புல் பேக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸாக்டாக இந்த புல் பேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எப்படி போகுது, கீழே வருது, அகைன் மேலே போகுது, கீழே வருது, அகைன் தான் நமக்கு வந்து ஹை வந்து மார்க் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட செக்லிஸ்ட்டில் என்ன மார்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னா புல் பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த புல் பேக்ஸ். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக், இது வந்து ஒரு செகண்ட் புல் பேக். ஸோ இதில் வந்து எது நமக்கு லேட்டஸ்ட் புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் புல் பேக். அப்போ இதை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட்டில் லேட்டஸ்ட் புல் பேக் நம்ம செக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டால் எஸ். ஸோ இந்த மார்க்கிங் ஏரியா தான் நம்மளோட லேட்டஸ்ட் புல் பேக்காக இருக்குது. ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைக்கு நீங்கள் ஏதாவது எஃப்விஜியோ பிடிஆர்ஏவோ ஏதோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல we have a valid FVG. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலிடான FVG இருக்குது. ஸோ அது வந்து மிட்டிகேட் ஆகலை. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட வேலிடான FVG. ஸோ இஃப் யூ see here நான் இதை இன்னும் கொஞ்சம் வந்து ஜூமிங் இட் ஸோ தட் இது நமக்கு கிளியராக தெரியும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹையில் நமக்கு ஒரு புல் பேக் இருக்கணும். ஸோ இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக். அதில் நம்ம லேட்டஸ்ட் புல் பேக்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் புல் பேக். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்விஜி ஆர் ஐஎஃப்இஜி இல்லை அப்படின்னா ஆர்டர் பிளாக். இந்த இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல நான் முன்னாடி நம்மளோட செக்லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நம்மளோட எஃப்இஜி வந்து இருக்குது. ஸோ நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட் டன். இப்போ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் மேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோ டு இந்த ஹை, அதாவது நான் இப்போ இதை வந்து ஸ்விங்காக டைரெக்டாக வரைஞ்சிடுறேன். இப்போ இது கொஞ்சம் திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ நம்மளோட நாலாவது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட் நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐடிஎம் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பாடி க்ளோஷர் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. இந்த இடத்துல நமக்கு பாடி க்ளோஷர் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஸ்வீப் நடந்தாலுமே அது வந்து ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு. ஆனால் இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு, புல் பேக் வந்து இங்கே கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாங் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களோட எஸ்எல் மேக்ஸிமம் இப்போ இங்கேருந்து ஒரு 100 பிப்ஸ் வைப்போமே. நான் சொன்னிருந்தேன் இங்கேருந்து ஒரு ஸ்கேல்பிங் அப்படின்னா 90 பிப்ஸ் வரையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நான் வச்சிருக்குது 94 பிப்ஸ். இது வரையும் வச்சா கூட நம்ம இங்கேருந்து 1:1.5 எதிர்பார்க்குறாங்க. ஸோ 1:1.5 இங்கே வருது. ரைட், கூல். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ரேட் வரும். ஸோ எக்ஸாக்டாக ஏர்லியாகவே பையர்ஸ் வந்து அங்கே என்ட்ரி போட்டு நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து ஏர்லி ட்ராப் ஃபார் பையர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டக்கூடாதுன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட ஓடிஇ எடுப்பீங்க, எடுத்து இந்த லோலேருந்து இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை வந்து மார்க் பண்ணுவீங்க. எப்போதுமே நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா 50% கீழே இருந்து தான் பார்ப்போம். ஈவன் தோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம என்ட்ரி பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு பிடிஆர்ஏ, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே இங்கே நமக்கு ஒரு எஃப்விஜி இருக்குது. ஸோ அந்த எஃப்விஜியோட ரைட்டா அந்த எஃப்விஜியோட 50%ல் என்ட்ரி போடலாம். இல்லை அப்படின்னா அந்த எஃப்இஜியோட ஸ்டார்டிங்லேயும் என்ட்ரி போடலாம். ஸோ அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, பிகாஸ் நிறைய தடவை 50%ல் டேப் அடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். ரைட்டா இது ஒரு சின்ன கேப் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு லாங்கை வந்து போட்டுட்டு அண்ட் நம்மளோட எஸ்எல் வந்து மோஸ்ட்லி இங்கேருந்து ஒரு 50லேருந்து 90 பிப்ஸ் வரையும் வச்சுக்கோங்க. இந்த 100 கிட்ட வரீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய எஸ்எல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் எதிர்பார்க்கறது ப்ரீவியஸாக இருந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வரையும் நீங்கள் தாராளமாக உங்களோட டிபியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதை இப்படி தான் மக்களே என்ட்ரி வந்து போடணும். அப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அப் ட்ரெண்ட் தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த லோலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது,
கீழே வருது, அதே மாதிரி மேலே இப்போ இங்கே போகுது ரைட்டா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுச்சு, இங்கே வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஐல் பி ரிமூவிங் திஸ் லைன். இந்த இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்படி வச்சிடுறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மார்க்கெட் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் இந்த ஓடியை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு எம்எஸ்பி வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த எம்எஸ்பி நடந்தனால தான் நமக்கு ப்ராப்பரான டிபி வந்து என்ன ஆயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ரைட்டா. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. அட் த சேம் டைம் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நம்மளோட பேட்ச் 7ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. வீக்லி 3 days வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 hour செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching and I think already 10 to 12 seats வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதை தவிர நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஓகேவா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ, ஓகேவா, எஸ்பெஷலி எல்லா டைம்லையுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி A+Y+ அண்ட் CBF மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி, 2 வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் மாடலில் யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 வந்து நீங்கள் இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வலிபிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜேர்னலும் பண்ணலாம். அந்த ஜேர்னலை பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் கொடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ தாராளமாக மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.